Good morning students. Today we are going to discuss the sorting materials into group lesson question answers. Okay. First, what are the advantages of grouping materials? என்னென்ன advantage இருக்கு materials group பண்றதுக்கு? Makes our life more organized and orderly. Arranging the things in different group make it easier to locate the item. நம்ம எதுக்கு materials வந்து group பண்றோம்? நம்ம வந்து ஈஸியா நம்ம அத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம எந்தெந்த மெட்டீரியல் இப்போ சாஃப்ட் மெட்டீரியல் ஹார்ட் அதோட ப்ராப்பர்ட்டி பொறுத்து அதை நம்ம குரூப் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அதை லொக்கேட் பண்ண முடியும். அதே மாதிரி அது வந்து ஆர்கனைஸ்டாகவும் ஆயிரும். ஓகே. அண்ட் second question is list the properties of matter which help in sorting of materials. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து நம்ம அந்த மெட்டீரியலை வந்து ஷார்ட் பண்ணோம். லெசனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்பியரன்ஸ், ஹார்ட்னஸ், கண்டக்டிவிட்டி, solubility, flotation and transparency. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு தான் அந்த மெட்டீரியலை வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நம்ம வந்து ஷார்ட்டிங் பண்ணோம் இல்லைன்னா குரூப்பிங் பண்ணோம். ஓகே. அண்ட் வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் soluble and insoluble substance? வாட் இஸ் soluble substance? மெட்டீரியல்ஸ் தட் dissolve in water. எந்தெந்த மெட்டீரியல்லாம் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகுதோ அதை வந்து சால்யூபிள் சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சால்ட்டு சுகர்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது டிசால்வ் ஆகும். வாட் இஸ் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்? மெட்டீரியல் தட் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர். எந்தெந்த மெட்டீரியல்லாம் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகாதோ அதை தான் என்ன சொல்கிறோம்? இன்சால்யூபிள். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? சாண்டு ப்ளஸ் வாட்டர். வாட்டரில் நம்ம சாண்டு போகும்போது அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகுமா? ஆகாது. ஓகே. அண்ட் next question is difference between miscible and immiscible liquids. What is miscible liquid? Miscible liquid means liquids that dissolve in water is said to be miscible. எந்தெந்த லிக்விட்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகுதோ அதுதான் என்ன சொல்கிறோம்? மிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மில்க் அல்லது வினிகர் என்ன சொன்னோம்? வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அது மிக்ஸ் ஆகும், அதெல்லாம் என்ன சொல்கிறோம்? மிசிபிள். அண்ட் வாட் இஸ் இம்மிசிபிள்? லிக்விட் தட் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர். எந்தெந்த லிக்விட்லாம் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகாதோ அதெல்லாம் இம்மிசிபிள் சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஆயிலை வாட்டரில் போடும்போது அது டிசால்வ் ஆகுமா? ஆகாது. ஓகே. அண்ட் வாட் இஸ் ஃப்ளோட்டேஷன்? கிவ் எக்ஸாம்பிள். வாட் இஸ் ஃப்ளோட்டேஷன்? ஃப்ளோட்டேஷன் இஸ் அ ஆக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங். எந்தெந்த வாட்டரோட டென்ஸோட கம்மியாக இருக்க பொருளெல்லாம் என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும், மிதக்கும் வாட்டரில். அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ளோட்ஸ் ஆர் சிங் டிபெண்டிங் அப்பான் தியர் ஷேப். ஃப்ளோட் ஆகிறது சிங்க் ஆகுறதும் அதோட ஷேப்பை பொறுத்து இருக்குது. எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வாட்டரோட டென்ஸோட அதிகமாக இருக்கோ அதெல்லாம் சிங்க் ஆகும், மூழ்கிரும். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரை லீஃப், பிளாஸ்டிக் ஸ்பூன், அதெல்லாம் என்ன ஆகும்? ஃப்ளோட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் சிங்குக்கு எக்ஸாம்பிள் வந்து அயனைல்ஸ் அண்ட் பெப்பல்ஸ். அயனைல்ஸை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம் என்ன ஆகும்? மூழ்கிரும். அண்ட் மெட்டீரியல் அண்ட் லஸ்டர். இந்த மெட்டீரியல்லாம் லஸ்டரா இல்லையா? லெதர் இட்ஸ் அ லஸ்டர். லஸ்டர் மீன்ஸ் ஷைனிங் சர்ஃபேஸ். ஷைனிங் சர்ஃபேஸ் இருக்கிறது என்ன சொல்கிறோம்? லஸ்டர்ஸ். மார்பிள் அது வந்து ஷைனிங் சர்ஃபேஸ் கிடையாது. அண்ட் சில்வர் இட் ஹேஸ் ஷைனிங் சர்ஃபேஸ், அயன் ஷைனிங் சர்ஃபேஸ் அண்ட் காப்பர். தீஸ் ஆர் தி ஷைனிங் சர்ஃபேஸ். மார்பிள் மட்டும் ஷைனிங் சர்ஃபேஸ் கிடையாது, லஸ்டர் கிடையாது. லெதர், சில்வர், அயன், காப்பர் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் லஸ்டர்ஸ். அண்ட் ஆப்ஜெக்ட் மெட்டீரியல் யூஸ்டு. இந்த ஆப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ரிங் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்? அயன். ஓகே. அண்ட் சேர் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்? அயன் ஆர் வுட் ஆர் பிளாஸ்டிக். அண்ட் கிளாஸ் விண்டோ பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்? கிளாஸ். ஓகே. First, what are the advantage of the grouping material? எதுக்கு நம்ம குரூப் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னது? நம்ம வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ அரேஞ்சிங் தி டிஃப்ரெண்ட் குரூப் மேக் இட் ஈஸியர் டு லொக்கேட் ஐட்டம். நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து லொக்கேட் பண்ணிடலாம். ஸோ தீஸ் ஆர் இந்த அட்வான்டேஜ்னால தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸை வந்து குரூப்பிங் பண்ணுறோம். லிஸ்ட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் விச் ஹெல்ப் இன் ஷார்ட்டிங் ஆஃப் மெட்டீரியல். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம வந்து மெட்டீரியலை வந்து ஷார்ட்டிங் அல்லது குரூப்பிங் பண்ணோன்னா அந்த மெட்டீரியலோட அப்பியரன்ஸ், ஹார்ட்னஸ், conductivity, solubility, flotation and transparency. And next question is what is the difference between soluble and insoluble substance? Material that dissolve in water is called soluble substance. Material that do not dissolve in water is called insoluble substance. Difference between miscible and immiscible liquids. Liquid that dissolve in water is called miscible and liquids that do not dissolve in water is called immiscible. Okay. And what is the flotation? Give
example. What is flotation? Flotation is the action of floating object float or sink depending upon their shapes. Example for flotation is dry leaf, plastic spoon, and sink example is iron nail and pebbles. Materials which are luster or not. Leather, it has shiny surface, so it's a luster. Marble வந்து luster கிடையாது. Silver, iron, copper, these also have the shining surface. Okay, and objects material used. ring பண்றதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம்? iron. and chair பண்றதுக்கு iron, wood and plastic. and glass window பண்றதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம்? glass. Okay, next question is what is conductor and insulator? Explain with example. What is conductor? Materials that conduct electricity. எந்தெந்த மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதோ அதை தான் என்ன சொல்கிறோம்? கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். they allow the electricity pass through them. அது வழியாக என்ன ஆகும்? electricity pass ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? மெட்டல், சில்வர் and also copper. அதனால தான் வீட்டில் கேபிள் இல்லை ஒயர்க்குள்ளே என்ன இது வச்சுருப்பாங்க? காப்பர் வச்சுருப்பாங்க. பிகாஸ் these conduct அது வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால் கண்டக்டர்ஸ். எந்தெந்த மெட்டீரியல்லாம் கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணுதோ, எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுதோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம்? கண்டக்டர் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்னது? மெட்டல், சில்வர் அண்ட் காப்பர். அண்ட் வாட் இஸ் இன்சுலேட்டர்? நான் மெட்டல்ஸ் லைக் பிளாஸ்டிக், wood and wood are bad conductors of electricity. எந்தெந்த மெட்டீரியலாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாதது அதை தான் என்ன சொல்கிறோம்? இன்சுலேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், wood அதெல்லாம் என்னது? பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனால தான் வீட்டில் வந்து கரண்டில் ஏதோ வேலை செய்யும்போது பிளாஸ்டிக் செப்பல் வந்து யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் செப்பல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாது. இட் இஸ் அ பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் differentiate between transparent, translucent and opaque material. What is transparency? It can be classified into three. One is transparent and another one is translucent and another one is opaque material. What is transparent? First, materials which allow the light pass through it completely. எந்தெந்த மெட்டீரியல் வழியாக லைட் வந்து பாஸ் ஆகுமோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ். நம்ம கிளாஸ்லேருந்து லைட்டும் பாஸ் ஆகும். அது அண்ட் ஆல்சோ நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து வீட்டில் விண்டோலேருந்து பார்க்கும்போது வெளியில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் மெட்டீரியல்ஸ் which allow the light pass through it completely are transparent. What is translucent? A material through which things can be seen partially. எந்தெந்த மெட்டீரியல் வழியாக நம்ம பார்ஷியலாக பார்க்க முடியுதோ, அதாவது எந்த அதர் சைடில் உள்ள திங்ஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடிகிறதா என்ன சொன்னோம்? டிரான்ஸ்பரன்சி. அது வழியாக என்ன ஆகும்? லைட்டு வந்து கம்ப்ளீட்டாக பாஸ் ஆகும். அது டிரான்ஸ்பரண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், நம்ம கிளாஸ் விண்டோ அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு ஃபிஷ் பவுல் எடுத்துகிட்டு அதில் இன்னொரு சைடு பார்த்தோன்னா கண்டிப்பாக தெரியும். பட் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் என்னென்னா நம்ம பார்ஷியலாக தான் சீன் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஆயில் மஷ் பண்ண பேப்பரை வந்து நம்ம லைட் வழியாக பார்த்தோன்னா பாதி தான் இது பண்ண முடியும், பாதி தான் பார்க்க முடியும், ஃபுல்லும் பார்க்க முடியாது. ஸோ இட் கேன் பி seen partially. And opaque material through which you are not able to see. For example, எந்த மெட்டீரியல் வழியாக நம்ம வந்து அதர் சைடை பார்க்க முடியாது அதுதான் ஒபேக் மெட்டீரியல் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடன் டோருக்கு இந்த சைடு நின்றுட்டு நம்ம அதர் சைடு பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ these are called opaque material. Okay, and what is transparent, translucent and opaque material? How can you distinguish on the basis of hardness, conductivity and solubility? எப்படி வந்து நம்ம வந்து ஹார்ட்னஸ், ஒரு மெட்டீரியலோட ஹார்ட்னஸ்ஸு, கண்டக்டிவிட்டி அண்ட் சொலிபிலிட்டி பொறுத்து அது டிஸ்டிங்விஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹார்ட்னஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? ஹார்டு, சாஃப்ட் அப்படின்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். மெட்டீரியல்ஸ் விச் கம்ப்ரஸ், எந்தெந்த மெட்டீரியல்லாம் ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகுதோ அதை தான் என்ன சொல்கிறோம்? சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஸ்பாஞ்ச், காட்டன் அதெல்லாம் என்னது? சாஃப்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். ஃப்ளவர் பெட்டல்ஸ் அதெல்லாம் வந்து என்னதான் இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். அண்டு ஹார்ட்னஸ்க்கு வந்து ஸ்டோனை நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியுமா? ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் solubility. It can be classified into two. One is soluble and insoluble. நம்ம ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் கொஷின்லேயே சாலிபிள்னா என்ன, இன்சாலிபிளாக என்னன்னு பார்த்தோம். அதை நீங்கள் இந்த கொஷின் காப்பி பண்ணிக்கலாம். சாலிபிள்னா that material that dissolve in water. எந்தெந்த மெட்டீரியல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகுதோ அதுதான் சாலிபிள்.
எந்தெந்த மெட்டீரியல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் இன்சால்யூபிள். இதுக்கு வந்து சால்ட் வாட்டர், அது வந்து நம்ம வாட்டரில் வாட்டரை போடும்போது அது டிசால்வ் ஆகிரும். இன்சால்யூபிளுக்கு சாண்ட் ப்ளஸ் வாட்டர். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம், அது வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டக்டிவிட்டியை பொறுத்து எப்படி கேன் பி கிளாசிஃபைட்? கண்டக்டிவிட்டியை பொறுத்து கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். கண்டக்டர்ஸ்னால் எந்தெந்த மெட்டீரியல்லாம் கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணுதோ அதுதான் கண்டக்டர். அண்ட் இன்சுலேட்டர்ஸ்னால் விச் கேனாட் அலோவ் தி எலக்ட்ரிசிட்டியை வந்து அலோவ் பண்ணாது. அதுவும் இந்த கொஷினுக்கு வந்து கண்டக்டிவிட்டிக்கு இந்த ஆன்சர் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ஹவு கேன் யூ distinguish the appearance of different materials explained with example? எப்படி அந்த பொருளோட அப்பியரன்ஸை பொறுத்து நம்ம அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம், இல்லைனா கிளாஸிஃபை பண்ணுறோம். அதோட you can group the material on the basis of appearance பொறுத்து அந்த மெட்டீரியல் ஹார்டா சாஃப்டா, அது வந்து ஹார்ட்னஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஹார்ட்னஸ் ஒரு பொருளை பார்த்தோன்னே நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியலைன்னா அது வந்து ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அது வந்து அதோட அப்பியரன்ஸ். அண்ட் ஆல்சோ தி சர்ஃபேஸ் ஆஃப் சம் மெட்டீரியல், சில மெட்டீரியலோட சர்ஃபேஸ் வந்து ஷைனாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மெட்டல், கெட்டில், அதோட சர்ஃபேஸ் வந்து என்னதான் இருக்கும்? ஷைனாக இருக்கும். சில மெட்டீரியலோட சர்ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும், அதாவது நான் லஸ்டர்ஸ். இதுக்கு தான் லஸ்டர் சொன்னோம். லஸ்டர்னா என்னது? ஷைன். அண்ட் நான் லஸ்டர்ஸ்னால் ஷைனாக இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா சாண்ட் பேப்பர்லாம், அதெல்லாம் என்னதான் இருக்கும்? சொரசொரப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஸ்மூத்னஸை பொறுத்து அதை என்ன சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர் பெட்டல்ஸ், அதெல்லாம் எடுத்து நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதோட அப்பியரன்ஸை பொறுத்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன அப்பியரன்ஸ் எல்லாம்? ஹார்ட்னஸ். அதுக்கப்புறம் என்ன அடுத்த அப்பியரன்ஸ் என்னது? லஸ்டர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? லஸ்டர், நான் லஸ்டர், அண்ட் அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ். இதை பொறுத்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? வாட் இஸ் அ கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்? எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். மெட்டீரியல்ஸ் தட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. என்னென்ன மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதோ அதுதான் கண்டக்டர்ஸ் சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம வீட்டில் வந்து ஒயர்லலாம் என்னது இருக்கும்? காப்பர் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் மெட்டல், சில்வர் அண்ட் ஆல்சோ காப்பர். நான் மெட்டல்ஸ் லைக் எது? இன்சுலேட்டர்ஸ் என்ன சொல்கிறோம்? எந்தெந்த மெட்டீரியலாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாதோ அதுதான் இன்சுலேட்டர் சொல்கிறோம். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்? பிளாஸ்டிக், வுட்டு, அதனால பிளாஸ்டிக் செப்பலை போட்டு கரண்ட்டில் எதுவும் வேலை பார்க்கணும் பார்ப்பாங்க, ஏன்னா பிளாஸ்டிக் வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டிரான்ஸ்பரண்ட், translucent, opaque. According to transparency, it can be classified into three. One is transparent, another one is translucent, and another one is opaque. Transparent na நம்ம இன்னொரு சைடு பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்டாக தெரியும். மெட்டீரியல்ஸ் which allow the light and pass through it completely. லைட்டும் அலோவ் பண்ணும், கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணும். அண்ட் மெட்டீரியல் through which the things can be seen partially. பாதி தான் பார்க்க முடியும். அதுக்கு என்ன சொன்னேன்? ஆயில் இஸ் மச் பேப்பரில் ஆயில் இது பண்ணிட்டு லைட்டை பார்க்கும்போது பாதி தான் நம்மளால் பாதி தான் பார்க்க முடியும். அண்ட் ஒபேக் மெட்டீரியல்னால் அது வழியாக நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதுக்கு உடன் டோர், அது வந்து எக்ஸாம்பிள். அண்ட் ஹவு கேன் யூ டிஸ்டிங்விஷ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் hardness and conductivity, solubility? Explain with example. hardness வந்து materials which compress very easily. அதை வந்து என்ன சொல்கிறோம்? சாஃப்ட்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஸ்பாஞ்ச், காட்டன், எந்தெந்த மெட்டீரியல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆகுதோ அதை ஹார்ட் சொல்கிறோம். ஸ்டோன். அதுக்கப்புறம் solubility பொறுத்து soluble substance, insoluble substance. Material that dissolve in water is called soluble, and materials that do not dissolve in water is called insoluble. இதுக்கு salt plus water, and insoluble க்கு sand plus water, sand water. And what is conductivity? Conductivity already said that electricity வந்து பாஸ் பண்ணுறது தான் கண்டக்டர்ஸ். எலக்ட்ரிசிட்டி அலோவ் பண்ணாததெல்லாம் என்னது? இன்சுலேட்டர்ஸ். அண்ட் ஹவு கேன் யூ டிஸ்டிங் அப்பியரன்ஸை பொறுத்து அந்த ஹவு கேன் யூ டிஸ்டிங்விஷ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்? எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். அப்பியரன்ஸை பொறுத்து அந்த மெட்டீரியல் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறோம், அதோட ஸ்மூத்னஸ் தெரியணும், அதோட ஹார்ட்னஸ் தெரியணும், அந்த மெட்டீரியல் வந்து லஸ்டரா நான் லஸ்டரா அப்படிங்கிறது தெரியணும். அதை பொறுத்து அதை வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே. அப்பியரன்ஸை பொறுத்து ஸ்மூத், luster and smoothness. அந்த surface of the some material shine. சில மெட்டீரியல் வந்து ஷைனாக இருக்கும், சில இது வந்து டல்லாக இருக்கும், சில மெட்டீரியல் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், சில மெட்டீரியல் வந்து ஹார்டாக இருக்கும், அண்ட் சில இது வந்து சாஃப்டாக இருக்குது. அதெல்லாம் அதோட அப்பியரன்ஸ் நம்ம பார்த்தாலே தெரியும். இந்த மெட்டீரியல் சாஃப்டாக இருக்குது, இது ஹார்டாக இருக்குது, இந்த மெட்டீரியல் ஷைனாக இருக்குது. அந்த அப்பியரன்ஸை பொறுத்து அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. Do you clearly understand, students? Copy these notes in your notebook and send it through Zoho app. Okay, students? Thank you.